அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று ஆனி மாதத்தின் வளர்பிறை அஷ்டமி திதி. இந்த வளர்பிறை அஷ்டமி திதியானது பைரவருக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருவதல்லாமல் வாராகி அன்னைக்கு உகந்த ஆஷாட நவராத்திரியோடு இந்த அஷ்டமி திதி வந்திருப்பதும் நமக்கு இரட்டிப்பு பலனை கொடுக்க வல்லது. நீங்கள் செல்வ வளத்தில் நீங்கள் உயர வேண்டும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா இன்றைக்கி கால பைரவரை எப்படி வழிபடுறது அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நீங்கள் உங்கள் சௌகரியமான நேரத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் பைரவர் சன்னிதானத்திற்கு சென்று 2 மண் அகல் விளக்குகளில் நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றி பைரவரை மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு முன்னேற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பிரார்த்தனை ரொம்ப உறுதியாக இருக்கணும். பைரவரை பார்க்க சொல்லும் பொழுது செவ்வரளிப்பூ கொஞ்சம், நெல்லிக்காய் 8, செவ்வாழைப்பழம் 8 என்ற எண்ணிக்கையில் வாங்கி கொண்டு போய் இது 2ஐயும் ஒரு தாம்பூல தட்டில் வச்சு பைரவர் பாதத்தில் வச்சு உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். அந்த நெல்லிக்காயும் வாழைப்பழத்தில் இருந்தோ ஒன்று எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் பகிர்ந்து சாப்பிட்டு கொள்ள வேண்டும். மீதம் இருக்கக்கூடிய அந்த செவ்வாழையையும் நெல்லிக்காயையும் அந்த கோயிலுக்கு வருபவர்களுக்கு தானமாக கொடுக்கணும். அவங்களும் செல்வ செழிப்போடு உயர வேண்டும் அப்படின்ற நல்ல எண்ணத்தோடு இந்த தானத்தை நீங்கள் செய்யணும். இந்த தானத்தை செய்வதால் உங்களுக்கும் நல்லது நடக்கும், இந்த தானத்தை பெற்றவர்களுக்கும் நல்லது நடக்கும். இந்த வழிபாடு உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்தை தீர்த்து வைக்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை உங்களால் முடிஞ்சால் மாலை 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே ராகு காலத்துலேயும் இதை செய்யலாம். இல்லை உங்களுக்கு பொருத்தமான ஒரு நேரத்துலேயும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கலாம். அந்த பைரவ சன்னிதானத்திலேயே அமர்ந்து ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவருடைய அஷ்டகத்தை நீங்கள் 9 முறை கூறி வழிபடணும். ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவருடைய அஷ்டகம்: தனம் தரும் வைரவன் தளிரடி, பணிந்திடில் தளர்வுகள் தீர்ந்துவிடும், மனம் திறந்தவன் பதம் மலரிட்டு, வாழ்த்திடில் மகிழ்வுகள் வந்துவிடும், சினம் தவிர்த்தன்னையின் சின்மய புன்னகை சிந்தையில் ஏற்றவனே, தனக்கில்லை ஈடு யாருமே என்பான், தனமழை பெய்திடுவான். மறுபடியும் சொல்கிறேன். சொர்ணாகாஷன பைரவர் அஷ்டகம்: தனம் தரும் வைரவன் தளிரடி, பணிந்திடில் தளர்வுகள் தீர்ந்துவிடும், மனம் திறந்தவன் பதம் மலரிட்டு, வாழ்த்திடில் மகிழ்வுகள் வந்துவிடும், சினம் தவிர்த்தன்னையின் சின்மய புன்னகை சிந்தையில் ஏற்றவனே, தனக்கில்லை ஈடு யாருமே என்பான், தனமழை பொழிந்திடுவான். இப்படி தொடங்கக்கூடிய பைரவர் பாடலை பைரவர் சன்னிதானத்தில் அமர்ந்து 9 முறை உச்சரித்தோம்னா நமக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். இப்போ இந்த பதிவின் மூலமாக இன்று ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற ஆனி மாத வளர்பிறை அஷ்டமி அன்று கால பைரவரை எப்படி வழிபட்டால் நமக்கு செல்வ வளம் பெருகும் என்பதை தான் நம்ம இப்போ பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் முதல் முறை எங்கள் சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திடுங்கள். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.